அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து வேலியிருக்கு பயமே சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பூஜை அறையில் நீங்கள் எப்படி வழிபடணும், இந்த படங்களை எந்த திசையில் வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன்களை ஏற்படுத்தணும் தெரியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஒவ்வொன்றையும் தான் அமைத்து வீடு கட்டுவோம். பூஜை அறையும் அப்படி தான் அமைத்து வீடு கட்டணுங்க. பூஜை அறைப்படி பார்த்திங்கன்னா எப்படி பராமரிக்கணும், எந்த மாதிரியான படங்களை நாம் வீட்டில் வைக்கலாம், எந்த சுவாமியின் உருவங்களை வைக்கக்கூடாதுன்னு தெரிந்து தான் வீட்டு பூஜை அறையில் நாம் வழிபடணுங்க. சில கோவில்களுக்கு போயிட்டு வந்து அந்த தெய்வத்தினுடைய படத்தை வீட்டுக்கு வாங்கி வந்து வைப்போம். அப்படி நாம் வைக்கக்கூடிய பூஜை அறையில் என்னென்ன பலன்கள் ஏற்படுதுன்னு தெரியுமா? தீய பலன்கள் ஏற்பட்டு விடுமோ என்ன பயமோ மனதுக்குள்ளே நிலவுங்க. பல தெய்வங்களை நாம் வழிபட மறுத்து ஒதுக்கியும் இருக்கோம். அது என்னென்ன தெய்வங்களும் இனி தெரிஞ்சுக்கலாம். நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரிங்க, சொந்த வீட்டில் இருந்தாலும் நாம் வசிக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா நம்மை காக்கும் தெய்வத்தை தனியாக ஒரு இடம்தான் ஒதுக்கி வைக்கணும். தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க வாழ்வில் பார்த்திங்கன்னா அனைத்து நலங்களையுமே நாம் பெற முடியும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா தனியாக பூஜை அறை என்பது இருக்காதுங்க. வாடகை வீடுகள்னு சிறிய வீடுகளில் இருப்பவங்க இப்படி பூஜை அறையை அமைக்க வாய்ப்பும் இருக்காது. சிறிய இடத்தை மட்டும் வழிபாட்டிற்கு ஒதுக்கி வைத்துக்கோங்க. பூஜை அறை எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்கணும், பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும் தெரிஞ்சுதாங்க நாம் வழிபாடு செய்யணும். பூஜை அறையை பார்த்திங்கன்னா தெய்வ படங்களை நாம் வைப்பதற்குன்னு ஒதுக்கிய இடம் சிறியதா இல்லைன்னா பெரியதுன்னு முக்கியம் இல்லைங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா எப்போதுமே சுத்தமாக இருக்கணும், நறுமணம் நிறைந்தவாறு நீங்கள் வச்சுக்கோங்க. சுவாமி படங்களை பார்த்திங்கன்னா கிழக்கு இல்லைன்னா மேற்கு வடக்கு திசைகளை நோக்கி இருக்கும்படி வைத்து வழிபடுங்க. தட்சிணாமூர்த்தி, நடராஜர் போன்ற சுவாமி படங்களை தெற்கு நோக்கி வைத்து வழிபடலாங்க. இறந்தவர்களுடைய படங்களை நீங்கள் பூஜை அறையில் இல்லைன்னா சாமி படங்களோடு சேர்த்து வைக்காதீங்க. முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் என்ற பெயரில் பழைய சேதமடைந்த படங்களை வீட்டில் வைத்து வழிபடாதீங்க. வீட்டு பூஜை அறையில் சிலைகளை வைத்து வழிபடுவதாக இருந்துச்சுன்னா சிறியதாக இருக்கணும். தினமும் பார்த்திங்கன்னா அதுக்கு அபிஷேகனும் அலங்காரனும் ஆராதனைகளை செய்யணுங்க. நெய் வைத்து படைத்து வழிபடணுங்க. ஒரு கோவிலுக்கு போவதாக இருந்தீங்கன்னா சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதாதுங்க. அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நடைபெற்று இருக்க என்ன செய்யணும் தெரியுமா? அந்த தெய்வத்திற்குரிய மந்திரமும் பதிகங்களையுமே தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருக்கணுங்க. அந்த ஒளியால் பார்த்திங்கன்னா ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உரியேறுங்க. அந்த தெய்வத்தினுடைய அருளும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும். உரியேற திரியேறன்னு சொல்வாங்க. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவது போல இருப்பதற்கு இதுதாங்க காரணம். பூஜை அறையில் பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வ படங்களும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி வைக்காதீங்க. ஒன்றன் மேல் ஒன்றாக சொருகி இருக்கும்படியும் பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க. தெய்வத்தினுடைய படம் பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும்படி தான் சுவாமி படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபடணும். புதியதாக வீட்டிற்கு குடியேற போவதாக இருந்தாலும் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டியதாக இருந்தீங்கன்னா வீடு வாடு காய்ச்சதுக்கு முன்னாடியே கடைகளில் போய் 5 தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வாங்கிப்பாங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் விநாயகருமே இரு பக்கங்களையுமே சரஸ்வதி லட்சுமி தேவி அமர்ந்திருப்பாங்க. அவர்களுக்கு அருகில் பார்த்திங்கன்னா ஒரு புறமே பெருமாளும் மற்றொரு புறத்தில் பார்த்திங்கன்னா முருகனும் இருப்பது போல இருக்குங்க. இந்த படத்தை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடணும். இந்த படம் கட்டாயமாக வீட்டு பூஜை அறையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. விநாயகர் பார்த்திங்கன்னா வினைகளைக்கும் தடைகளையும் விளக்கக்கூடியவராக இருக்கிறாரு. சரஸ்வதி தேவி பார்த்திங்கன்னா அறிவையும் ஞானத்தையும் கலைகளில் தேர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பவள் தான் சரஸ்வதி தேவியுமே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாங்க செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள். திருப்பதி பெருமாள் பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்.
மகிழ்ச்சி செல்வத்திற்கு உயிர்ப்பிற்கோ காரணமாக இருக்கக்கூடியவருமே பெருமாள் தான். கையில் வேலுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனைனாலோ யாம் இருக்க பயமேன் என ஓடி வந்து அருள் செய்து வெற்றிகளை தரக்கூடியவர் தான் முருகப்பெருமானுமே. இவை அனைத்துமே அனைத்து நலங்களையும் ஒன்று சேர கிடைக்க செய்யக்கூடிய இந்த சாமி படத்தை வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து வழிபடுவது பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. அம்மன் சிவன் தெய்வங்களுடைய இஷ்ட படங்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு நல்லதுங்க. திருப்பதி பெருமாள் படங்கள் வீட்டில் வைத்திருப்பது மேலும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் எப்படி வழிபடலாம், எந்த தெய்வங்களுடைய படங்களை வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன்களும் தெரிஞ்சுக்கொண்டோம். இனி பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடாத சில தெய்வங்களுடைய படங்களும் சொல்லுவாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய படங்களை வீடுகளை வைத்து வழிபடக்கூடாதாங்க. நவகிரக தோஷம் இருந்தால் மட்டும் அந்த கிரகத்திற்கு தெய்வத்தை மட்டும் வைத்து வழிபடுங்க. காளி, பிருத்திவிங்கிரா தேவி, நரசிம்மர் போன்ற உக்ர தெய்வங்களுடைய படங்களையுமே வீடுகளை வைத்து வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா உக்ர வடிவம் கொண்டது காரணம் தாங்க தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்காக மட்டும்தான். ஆனால் இந்த தெய்வங்களுடைய உருவங்களை வீட்டில் வைத்து வழிபடலாங்க. எந்த தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லாட்டாலோ குலதெய்வத்தினுடைய படம் நிச்சயம் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் இருக்கணுங்க. குலதெய்வத்தின் படத்துக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே பூ போட்டு கற்பூரம் காட்டிதாங்க ஏதாவது உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது குடும்ப நலனை சிறப்பாக அமைத்து கொடுக்கும். எந்திரங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் வைத்து வழிபடலாங்க. ஆனால் அந்த எந்திரத்துக்கு அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நாம் தினமுமே மந்திர ஜபம் செய்து வழிபட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் மட்டும்தான் சக்தி இருப்பதாக சொல்லப்படுது. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது சாதாரண தகடாக மாறிடுங்க. அப்படி மாறிய பிறகு ஏதாவது துர்சக்தி கூட வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ஈர்த்து வைத்து கொள்ளுங்க. நல்ல சக்தியை பூஜை செய்வதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் துர்சக்தியை பூஜை செய்வது போல நிலை மாறிடும். அதனால் முடிந்த வரையுமே எந்திரங்களை பூஜை அறைகளை வைத்து வழிபடுவதை தவிர்த்துக்கோங்க. நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தாங்க பூஜை அறை. வீட்டில் எப்போதும் தெய்வீக தன்மையுமே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்க பூஜை அறையை எப்படி வைத்திருக்கணும் ஒரு முக்கியமான இதுமே சொல்லலாம். நம்முடைய பூஜை அறையில் எத்தனை விதமான சுவாமி படங்கள்னு சிலைகள் உள்ளிட்டவை இருந்தாலுமே நம்முடைய இஷ்ட தெய்வங்களுடைய படங்களும் தான் வைத்து வழிபடுவோம். சுவாமி படங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்களோ வழிபாடு முறைகள்னு சில இருக்குதுங்க. இந்த முறையில் நாம் தினசரியுமே வழிபாட்டை மேற்கொண்டாலே வீட்டில் நன்மைகள் பெறுவதோடு தெய்வத்தினுடைய அருள் எப்போதும் நிறைந்திருக்குமா. வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருள் கடாச்சம் நிறைந்திருக்க நினைச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மகாலட்சுமி வாசம் செய்யப்படக்கூடிய சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்றாக இருக்கக்கூடிய கண்ணாடியை அவசியம் வைத்திருக்கணுங்க. தினமுமே இதுக்கு பூஜை செய்யும்போது தீப தூப ஆராதனை காமிக்கணும். கண்ணாடியில் தெய்வத்தினுடைய உருவமும் அமாவாசை போன்ற நாட்களை பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய முன்னோர்களுடைய உருவமும் பிரதிபலிப்பதால் அவர்களுடைய அருளும் ஆசையும் வீட்டில் நிறைத்திருக்கும்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் தங்கம் வெள்ளின்னு நம்ம வாங்கி வச்சாலும் விளக்கு விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் ஒரே ஒரு அகல் விளக்காவது பூஜை அறையில் இருக்கணுமா. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள்னு படங்களுக்கு பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யாதீங்க. ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து தான் பூஜை செய்யணுங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் ஒரு உணவு சமைத்து படைக்கலைனாலும் 2 வாழைப்பழம் இல்லைன்னா சிறிது கற்கண்டாவது வைத்து வழிபடுங்க. சுவாமி படங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்புன்னு மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. விநாயகருடைய பாதற்கு அருகில் பார்த்தீங்கன்னா எப்போதும் சிறிது அரிசி வைத்திருக்க வேணும். இப்படி வச்சிருந்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை வறுமைன்னு ஏற்படாமல் இருக்குங்க. பூஜை செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தாங்க. தண்ணீர் இல்லாமல் ஒருபோதும் நீங்கள் பூஜை செய்யாதீங்க.
பூஜை அறையில் எப்போதும் நீங்கள் பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைத்திருக்காதீங்க. சிறிது தண்ணீரில் அதில் 1-2 துளசி இலைகளாவது இட்டு வைத்து வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.